உணர்ந்து கொள்ளக்கூடிய படிக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உண்மையாகவே இந்த ஜெபத்தை பத்தி நம்ம அறிந்து கொள்ளும் போது இன்னும் நம்ம ஜெபம் இன்னும் அதிகமாய் நம்ம ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆவியானவர் நடத்துகிறபடி ஆண்டவர் ஜெபிக்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம படிக்க போறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒருவேளை ஜெபிக்க கற்றுக்கொள்வோம், அதுதான் நான் போட்டிருக்கேன். ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு ஜெபிக்க தெரியாதா? ஜெபிக்க தெரியும். ஆனாலும் கூட ஆண்டவருடைய ஆண்டவருடைய விருப்பப்படி, அவருடைய சித்தத்தின்படி அவர் எப்படி ஜெபிக்கணும்ன்றத அவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போக முக்கியமா ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஒரு சில காரியங்களை இதை புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் கூட நம்ம இன்றைக்கு என்ன ஆண்டவர் புதுசா சொல்லி கொடுக்க போறார். ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதை பத்தி நான் கொஞ்சம் ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை பற்றி சொல்லி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் ஏவினதப்படினால நான் இன்றைக்கு இந்த பாடத்தை எடுக்கிறேன். சரி, இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா, எதற்காக தேவன் நம்மை ஜெபிக்கும்படி எதிர்பார்க்கிறார். அதாவது கிறிஸ்தவ மதத்துலதான் ஜெபம்ன்றது ஒரு காரியமே இருக்கு. ஒரு ஆக்டிவிட்டியே கிறிஸ்தவ மதத்துலதான் இருக்கு. மற்ற மதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா போய் அந்த விக்கிரகத்து முன்னால நின்று ஏதோ பண்ணி அவங்க வந்துடுறாங்க. அந்த மற்ற மதத்திலையும் முஸ்லிம்ஸ்லயும் கூட ஏதோ தொழுகிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு உறவு வைத்துக் கொள்ள வாஞ்சிக்கிறார். அதனாலதான் நம்மை அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, பிதாவேன்னு கூப்பிட சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவு, அது ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அப்ப ஆண்டவர் எதுக்காக நம்மள ஜெபிக்க சொல்றாரு? அவருக்கு தெரியாதுதா? இன்னைக்கு எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாதா? எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாதா? இந்த உலகத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எதுக்காக என்ன ஜெபிக்க சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கும் நம்ம என்னன்றதை பார்க்க போறோம். ரெண்டாவது, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்தல்னா என்ன? அவர் என்ன அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு, அது என்ன? அந்த சித்தத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? மூணாவது, ஜெபத்துக்கு சில நேரத்துல பதில் கிடைக்கிறது இல்லை. எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு நம்ம சொல்ல முடியுமா? சிலது தாமதப்படுது, சிலது கிடைக்காமலே போயிருது. அப்போ அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? நாலாவது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து எவ்வாறு ஜெபிப்பது? இது எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான் இல்லையா? நம்ம சரி ஜெபிக்கிறது உண்மையாகவே ஆவியானவர் மூலமா தான் நம்ம ஜெபிக்கிறோமா? இல்ல ஏதோ நம்மளுக்கு தோன்றத நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கதறி சொல்றோமா? உண்மையாவே பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலதான் நம்ம ஜெபிக்கிறோமா? அந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? ஐந்தாவது, ஆவியில் ஜெபிக்க 4 முக்கிய குறிப்புகள். இதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஜெபம் என்பது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஆவிக்குரிய தொடர்பு இல்லையா? அப்ப இங்க உட்கார்ந்த உடனே அனு கேட்ட கேள்வி, பழைய ஏற்பாட்டு ஜெபத்துக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா? அப்ப பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருக்கும் அந்த ஜனங்களுக்கும் இடையில ஒரு உறவுன்னு சொல்ல முடியாது. அவரை ஒரு ஆட்டு மந்தையை போல அவர் நடத்தினாரு. ஒரு சில லீடர்ஸை எழுப்பினாரு, தீர்க்கதரிசிகளை எழுப்பினாரு இல்லையா? ஆனா ஆண்டவரோடு பேசுகிற, ஆண்டவரோடு இடைப்படுகிற, ஆண்டவரை பிதாவே என்கிற அழைக்கிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு இல்லை. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா நமக்கு தேவனோடு ஒரு உறவு இருக்குது, ஆவிக்குரிய ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா? இதில் மனிதன் தேவனிடம் பேசுவது மட்டும்தான் ஜெபம். நம்ம நிறைய இதை போய் கேட்கணும், அதை போய் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இருக்கிறார் அதனால கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவருக்கு செவி சாய்க்கவும் அவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அவருடைய கட்டளைகளை நம்ம கீழ்ப்படிவோமா? நம்ம பேசுறது மட்டுமில்ல,
அவருக்கு செவி சாய்க்கிறோமா என்பதையும் அவர் எதிர்பார்க்கிறாரு. தேவனிடம் ஜெபிப்பது என்பது ஒரு குழந்தை தனது தந்தையுடன் உரையாடுவது போன்றது இல்லையா? ஒரு ஆபீஸ்ல இருந்து வர்ற ஒரு அப்பாவை ஒரு குழந்தை எப்படியெல்லாம் வந்து அவங்க கிட்ட போய் பேசுது இல்லையா? அப்ப கேக்குறது மட்டும் இல்ல, மேல ஏறி உட்கார்ந்து கொஞ்சுது, அது பண்ணுது இது பண்ணுது. அப்ப தகப்பன் பிள்ளையுடைய ஒரு பாசம் எப்படி இருக்குது பாருங்க. அப்ப தந்தையுடன் உரையாடுவது போன்ற ஒரு உரிமையோட அவர்கிட்ட போய் பேசுறதுதான் ஜெபம். அப்ப அவர் கூட போய் உட்கார்ந்து சந்தோஷமா மன மகிழ்ச்சியா அவரோட பேசுறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு குழந்தை தனக்கு தேவையான பொருட்களை தந்தையிடம் கேட்பது போன்றது இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னாரு. சரி, நாம் கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய பிள்ளையாகிறோம் இல்லையா? உடனே ஆண்டவர் நம்மள ஒரு குழந்தையை போல ஏற்றுக்கொள்கிறார். அந்த புது அனுபவம், எந்த நேரத்திலையும் எதையும் பற்றி ஜெபத்தில் அவருடன் பேசும் பாக்கியத்தை பெறுகிறோம். அது வரைக்கும் நம்மளுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இல்ல இல்லையா? நம்ம எங்கேயோ ஆவிக்குரிய விஷயத்துல மரித்து போயிருந்தோம்னு சொல்லி எபேசியர்ல நம்ம படிச்சோம் 2ஆம் அதிகாரத்துல. அப்ப ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம மரித்து கிடந்தோம். நம்மளுக்கு ஆவிக்குரிய உயிரை கொடுத்து அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய ஒரு கிருபையை நம்மளுக்கு தருகிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து மூலம், இயேசு கிறிஸ்து மூலம் தேவனுடன் ஏற்படும் ஒரு தனிப்பட்ட உறவு. அது ஒரு மதம் அல்ல. மதம் 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 மாற்றாங்கன்னு சொல்றாங்களே, இல்ல, அது ஒரு தனிப்பட்ட உறவு. இந்த உறவு எல்லாவற்றிலும் சிறந்த உறவு இல்ல? இந்த உலகத்துல இருக்கிற கணவன் மனைவியோ, தகப்பன் தாயோ, எல்லாரை விட சகோதர சகோதரியோ, எல்லாரை விட ஒரு சிறந்த ஒரு உறவு. இது நித்தியத்திலும் தொடரும் இல்லையா? இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிறது மட்டுமல்ல, மேல போயிட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாருன்னு கூட தெரியாதாம், அந்த உறவே இருக்காதாம். ஆனா நித்தியத்திலும் அவர் நம்மளுக்கு தேவனா இருக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். 91ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களான்னு சொல்லும் போது நித்திய காலமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிற பரமபிதா. நாம் ஜெபத்துக்காக ஆண்டவரோடு செலவிடும் போது இந்த உலகம் இதுவரை அறிந்திராத மிகவும் ஆற்றல் மிக்க வரலாற்றை மாற்றக்கூடிய வல்லமை வெளிப்படும். இப்ப ஆண்டவர் ரெடியா இருக்காரு, ஆனா நம்ம ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நம்ம அவர் கூட போய் உட்கார்ந்து உறவு கொண்டாடணும்னு விரும்புறாரு இல்லையா? அப்ப நம்ம மூலமா தான் ஆண்டவர் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல, எதற்காக தேவன் நம்மை ஜெபிக்கும்படி எதிர்பார்க்கிறார் இல்லையா? வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப ஜெபிக்கிறது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. அப்ப ஏன் வந்து நம்மள ஜெபிக்க சொல்றாரு? அவர் வந்து இவ்வளவு பெரிய வல்லவரா இருக்கிறாரே, ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா அவர் தானா செய்ய மாட்டாரா? நம்ம ஜெபிச்சுதான் அவர் செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அப்ப அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யலாமே இல்லையா? இன்னைக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் காரியம் நடக்குது, அங்க பார்த்தா வார் நடக்குது, இங்க பார்த்தா வெள்ளம் வருது, எல்லாத்தையும் நிறுத்த முடியாதா? ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நம் ஜெபத்துக்கும் பூமியில் நடக்கும் காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஏன் ஜெபிக்கணும்? இன்னைக்கே நம்ம வந்து மணிப்பூருக்காக ஜெபிக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கலாம் இல்லையா? இதை அறிந்து கொள்ள நாம் ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அத வசனத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவன் மனிதனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். எப்படின்னா இது ரொம்ப நம்ம நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம யாரு? ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஏற்கனவே எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம். ஆண்டவருடைய பிரதிநிதிகளா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இல்லையா? அதனால்தான் 1 பேதுரு 2:9 சொல்றாரு, நீங்க ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்டவர், பரிசுத்த ஜனம்,
எனக்கு சொந்தம். அப்ப பிதாவானவர் யோவான் 5:26-27 படிச்சீங்கன்னா, பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா யோவான் 5:26-27 இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால் என்பதற்கு பதில் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறபடியால் என்று இயேசு கூறி இருக்கலாம் இல்லையா? உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தானே. ஆனா ஏன் மனுஷ குமாரனாய் இருக்கிறபடியால்னு எழுதினாரு சொன்னாரு இயேசு கிறிஸ்து? தேவன் இயேசுவுக்கு அவர் பூமியில் இருந்த போது மனுஷன குமாரனாய் இருந்தபடியால் தான் அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தேவனுடைய குமாரனாய் வரல, ஒரு மனிதனாக மனுஷ குமாரனாக வந்தாரு. அப்ப இந்த உலகத்துல அவர் பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யணும்னா அவர் இந்த உலகத்துல பிதாவுக்கு ஏற்ற ஒரு மகனாக அவருடைய சித்தத்தை செய்யணும்னா மனுஷ குமாரனாய் இருந்து செய்தாதான் முடியும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார் இல்லையா? அப்ப இந்த யோவான் இல்ல ஆதியாகமம் 1:26 சாரி தப்பா போட்டேன். ஆதியாகமம் 1:26 ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு அவங்கள 2 பேரையும் எல்லா அதிகாரத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா? அப்ப ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவா ஆதாமும் ஏவாளையும் வச்சு எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு கொடுத்தாரு. இதன்படி சகல அதிகாரமும் ஆளுகையும் ஆதி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் என்ன செய்தான்? எல்லாத்தையும் இழந்தான் இல்லையா? மற்றொரு வசனத்தை பார்ப்போம். மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷ குமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சங்கீதம் 8:4-6 இத தாவீது எழுதுறாரு. அப்ப இந்த வசனங்கள் ஒரு மகிமையான காரியத்தை காட்டுது. என்னன்னா இதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வது சற்று கடினம், ஆனாலும் உண்மை இல்லையா? தேவனோடு நெருங்கி நடக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நிச்சயமாக இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இல்லையா? மனுஷன் இழந்து போனான். ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத போது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்த போது அந்த அதிகாரம் அவங்க தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? பிசாசு கிட்ட கொடுத்தாங்க. அந்த பிசாசு கிட்ட கொடுத்த அந்த அதிகாரத்தை மீட்டுக் கொள்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு இல்லையா? தேவன் ஒருபோதும் தன்னுடைய மனதை கட்டளையை மாற்றிக்கொள்ள மாட்டார். எப்படியாவது இந்த பிசாசுக்கு கொடுத்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா? அப்ப தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ரோமர் 11:29 வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. அப்ப மனிதன் தனது பரலோக தந்தையின் சாயலையும் ஒப்புமையையும் லைக்னஸ் பார்த்து கொள்ளும் வரை மனிதனுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான உரிமை மனிதனிடத்தில் இருந்து எடுக்கப்படாது. அப்ப நம்ம ஆண்டவருடைய சாயலா ஒப்புமை மாறும்போது அவர் திரும்பவுமாக நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வல்லவர். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஏசாயா 45:11 இதெல்லாம் முக்கியமான வசனங்கள், நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார், என்ன நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார், அதை நம்ம அறியணும்.
நிறைய பேருக்கு அது தெரியாது. ஏதோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு ஆசீர்வதிப்பாரு, நம்ம கேட்கறத கொடுத்துருவாரு, நம்மளுக்கு ஒண்ணும் கஷ்டம் வராது, இதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது இல்லையா? ஆண்டவர் நம்மை குறித்து என்ன தரிசனம் வச்சிருக்காரு, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு, அதை நம்ம அறிந்து கொள்ளணும். பூமியில் மாற்றம் அல்லது எழுப்புதல் ஏற்பட இயேசு மனிதனை தான் எதிர்பார்க்கிறார். அப்ப ஏன் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கணும்? ஆண்டவர் வந்து செய்யக்கூடாதா? ஆண்டவர் செய்ய மாட்டாரு. நிறைய இடத்துல பாருங்க, ஆண்டவரே இறங்கி வாங்க இறங்கி வாங்கன்னு ஜெபிக்கிறாங்க. இறங்கி வருவார் அவரு? நம்ம மூலமா தான் அவர் கிரியை செய்வாரு. நம்மளுக்குள்ள இருந்த ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. நம்முடைய கரங்களை கொண்டு, நம்முடைய வாயை கொண்டு, நம்முடைய காலை கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. அப்ப அதற்காகவே தேவன் மனிதனை அழைத்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஸ்ரீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28:18-20. ஏன் அதை சொல்றாரு? அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு. அப்ப அவர் செய்த ஊழியம், அவர் செய்த காரியங்களை நம்ம செய்யணும். நம்ம மூலமா ஆண்டவர் இந்த உலகத்திலே பெரிய அற்புதம் செய்யணும், ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், நம்ம இருக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், அநேகர் ஆண்டவரை அறியணும். அதற்காகவே நம்மளை தெரிந்து கொண்டார். அப்ப அதற்காகவே ஆண்டவர் நம்மை ஜெபிக்கும்படியா சொல்றாரு இல்லையா? ஜெபிக்கணும், புறப்படணும் இல்லையா? அப்ப இதத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு மாற்றம் வரணும்னா நம்மைத்தான் எதிர்பார்க்கிறார். நம் மூலமாகத்தான் ஆண்டவர் செய்வாரு. நம்முடைய ஜெபத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் அதை செய்வார். அப்ப தேவனின் இறையாண்மையும் மனிதனையும் பொறுப்பையும் நம்ம அறிந்து கொள்ளணும். யோவான் 15:7 என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப இந்த வசனத்துல 2 முக்கியமான காரியம் இருக்குது. ஒண்ணு, நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்பது தேவனின் உறுதி, இறையாண்மை இல்லையா? The sovereignty of the Lord இல்லையா? அடுத்தது என்னதுன்னா, தேவனின் சித்தத்தின்படி கேட்பது நம்முடைய பொறுப்பு. ஆண்டவருடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே ஆண்டவருடைய சித்தம். ஒரு மனிதனாவது கெட்டு போவது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. அப்ப எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும். அப்ப அந்த சித்தத்தின்படி நம்ம கேட்பது நம்முடைய பொறுப்பு. அதுதான் இறையாண்மை, என்னோட மனிதனின் பொறுப்பு. இந்த வசனத்தில் தான் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? யோவான் 5:27 அதுல சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு. அப்ப மனுஷகுமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரத்துல 27 நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது என்று கூறினார். இயேசு எப்போதும் பிதாவின் சித்தத்தின்படி ஜெபித்தார். அவருடைய செயல், பிதா என்ன சொல்றாரோ அதே நான் செய்யறேன், அவரிடத்துல போய் ஜெபித்தார் இல்லையா? தேவனும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே இயேசுவையே நம்பி இருந்தார். உலகத்துக்கு தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினாரே. இதுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு மாற்றம் வரணும், இந்த உலகம் இயேசுவை அறியணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பயங்கரமான அழிவிலிருந்து அவர்கள் காக்கப்படணும். அப்ப இயேசுவையே தேவன் நம்பி இருந்தார். ஒரு நாளும் மனிதன் அவரிடம் கேட்காமல் ஜெபிக்காமல் மனிதனின் ஆதிக்கத்துக்குள் தேவன் நுழையவே மாட்டாரு. ஏய், நீ மனம் திரும்பு, நீ என்ன பாவத்தை ஒப்பு கொடுத்து ஜெபி அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. நம்ம மூலமா தான் சொல்ல வைப்பாரு. நம்ம ஜெபிக்கணும், நம்ம சொல்லணும், நம்ம கிரியை செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், அவர் எதிர்பார்க்கிறார். பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவும்
ஒருவரை ஒருவர் சார்ந்திருந்தனர். பிதா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நான் சொல்றேன்னு சொல்றாரு. அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதுதான் நான் செய்யறேன்னு சொல்றாரு. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். இயேசுவின் ஈடுபாடு இல்லாமல் பிதா எதையும் செய்ய மாட்டார். இயேசுவும் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார். பிதா மற்றும் இயேசுவின் தனித்துவமான சிறந்த இந்த உறவுதான் நமக்கும் ஜெபிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் an example. எப்படி ஜெபிச்சாரு, எப்படி செய்தாரு, எப்படி சித்தாத்தி நிறைவேற்றினாரு, பாடுபட்டாரு, கஷ்டப்பட்டாரு, எல்லாம் அந்த உறவு தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள். தன்னுடைய ஜெபத்தின் மூலம் தேவனுடைய சித்தம் பூமியில் நிறைவேறுவதை இயேசு பார்த்தார் இல்லையா? மனுஷகுமாரனாக இயேசுவும் தன் ஜெபம் மற்றும் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இதனால் தான் இயேசு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னார் இல்லையா? ஆண்டவர் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லும் போது அவரோடு கூட நம்ம இணைந்து கொள்கிறோம் இல்லையா? உடைய ராஜ்யம் நீங்க கட்டி எழுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லல, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக மத்தேயு 6:10 என்று ஜெபித்தார். இதையே சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த உலகத்துல ஏதாவது மாற்றம் வரணும், ஒரு எழுப்புதல் வரணும், ஏதாவது ஒரு சண்டை நிக்கணும், இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் மாறணும் அப்படின்னா ஆண்டவர் செய்ய மாட்டாரு. நம்ம செபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கணும். அதுக்காகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க செபிக்கணும், இடைவிடாமல் செபியுங்கள், சோர்ந்து போகாமல் செபியுங்கள், ஆவியிலே செபியுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதனால் ஜெபம் என்பது முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, பின்பு தேவனுடைய சித்தம் உலகத்திலே நிறைவேறுவதற்காக தாழ்மையாக மற்றும் உண்மையாக தேவனிடம் வேண்டிக் கொள்வதே. உலகம்தான் தேவன் நமக்கு கொடுத்த ராஜ்யம் அல்லது எல்லை. எனவே நம்மை சுற்றியுள்ள உலகத்தில் மாற்றம் கொண்டு வர தேவன் நம்ம ஜெபத்தையே எதிர்பார்க்கிறார் இல்லையா? நம்ம ஒரு வட்டம் போட்டோம் இல்லையா? அந்த வட்டத்துல, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வட்டத்திலேயே தான் நம்ம இருக்கிறோம். வெளி வட்டத்துக்குள்ள வரவே இல்லை. வெளி வட்டத்துக்குள்ள நம்ம வரவே இல்லை. நமக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தின்படி நாம் ஜெபிக்கும் போது தேவன் அவருடைய நோக்கத்தையும் வல்லமையும் வெளிப்படுத்துவார். அதனால் ஜெபம் என்பது நம்முடைய விண்ணப்பங்களுக்குள் தேவனுடைய நோக்கத்தையும் பிரசன்னத்தையும் கொண்டு வருகிறது. நம்ம உட்காரும் போதே ஆண்டவர் சில பாரத்தை கொடுக்கிறாரு, சில காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி நம்ம உந்தி தள்ளுறாரு. நாம் அழைக்காமல் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் நம் விண்ணப்பங்களுக்கு பதில் அளிக்க மாட்டார் இல்லையா? ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சியும், இந்த இவங்களை தொடும் அவங்கள தொடும்னா தொட மாட்டாரு இல்லையா? நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அந்த 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 காரியத்தை செய்யும்படியாக என்ன தடை இருக்குதோ அதை உடையும் என்று சொல்லி அவங்க கிட்ட போய் நம்ம பேசும்போதுதான் ஆண்டவர் கிரியை செய்வார். ஒண்ணு நம்ம ஜெபிக்கணும், ரெண்டாவது நம்ம செயல்படும். பூமியில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவும் மாட்டார். நம்ம விண்ணப்பிக்காம எந்த மாற்றமும் வராது. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம்னா, ஒருவேளை நம்ம பெற்றோர் நம்மளுக்காக ஜெபிச்சிருப்பாங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபிச்சிருப்பாங்க, ஒருவேளை நம்மளுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? நம்ம கூட படிக்கிறவங்க ஒருவேளை ஜெபிச்சிருப்பாங்க. யாரோ ஒருத்தருடைய ஜெபத்தை கேட்டுதான் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம மறந்து போகவே கூடாது. அப்ப ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை ஜெபிக்க சொல்கிறார். அப்போ அவருடைய வாஞ்சை, அவருடைய எண்ணம், அவருடைய விருப்பம், அவருடைய தாகம், அவருடைய பசி நம்மளுக்கு இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சரி, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபித்தல் அப்படின்னா 3 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒண்ணு, தேவன் விரும்பும் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். தொடர்ந்து நான் ஜெபம்னா என்ன இன்னும் அதிகமா நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்லி கொடுக்க போறேன். அதே மாதிரி துதிக்கிறதுனா என்ன, ஸ்தோத்திரம் செலுத்துறதுன்னா என்ன, ஆராதிக்கிறதுனா என்ன, இதுக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குதே, அது என்னன்றத நம்ம அதிகமா ஆழமா படிக்க போறோம். முதலாவது, தேவன் விரும்பும் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நமக்கு விருப்பமானதெல்லாம் சொல்லி அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும், அது இல்ல. தேவன் விரும்பும் காரியத்தை நம்ம செய்யணும்.
அந்த விரும்பும் காரியம் எப்படி நம்மளுக்கு தெரியும்? வேதத்தை வாசிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். அதை தியானிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும். தேவனை போல நாமும் உணர்வோம். அந்த ஃபீலிங் இருக்குது. அந்த ஃபீலிங் ஒரு இடத்துக்காக ஜெபிக்கும் போது நம்ம பலவிதமான ஒரு குழப்பங்களோட நம்ம ஜெபிக்கிறோம். இவங்க அப்படி செய்திருக்கூடாது, இப்படி அந்த ஃபீலிங் இல்லையா? ஆண்டவருக்கு பாருங்க, அந்த ஃபீலிங்கு ஒரு 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 மனுஷன் செத்து போறான். அந்த விதவையினுடைய மகன் செத்து போறான். அந்த பாடையை போய் தொட்டுறாரு. ஏன்னா அந்த பாடையை தொட்டு அந்த அந்த மரித்து போன ஆள் எழுந்திருக்கிறாரு. இப்ப ஏன் அப்படி பண்றாரு? அவருடைய ஃபீலிங். ஒரு விதவை தாய் ஒரே பையனம் எழுந்து போனானே, எந்த இடத்துக்கு போனாலும் அவர் மனஸ்தார மனம் 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 என்ன he was grieved போட்டிருக்கு. அதாவது அவர் மனம் உருகினார்னு போட்டிருக்கு. அந்த மன உருக்கத்தோட நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த ஃபீலிங் தேவனை போல நம்ம உணர்வோம். அதே போல தேவனை போல நம்ம சிந்திப்போம். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது, நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கு, நம்முடைய ஃபீலிங் எப்படி இருக்கு, ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன இருக்கு, இதன்படிதான் நம்ம ஜெபிப்போம். அதற்காகவே மனிதன் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். மனிதன் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இணைந்து கொள்கிறார். அதனால் அற்புதங்கள் நடக்கிறது. சரி, ஜெபத்துக்கு தடை இருக்கா? எல்லா ஜெபமும் கேட்டிருக்கா? நிறைய ஜெபம் கேட்கறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா 10 காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, தேவன் விரும்புவதையல்ல, நாம் விரும்புவதை கேட்கிறோம். யாக்கோபு 4:2 படிச்சு பாருங்க இல்லையா? தேவன் விரும்புவதையல்ல, நாம் விரும்புவதை கேட்கிறோம். என்னென்ன நம்ம விரும்புவதை ஆண்டவர் விரும்பாததை கேட்கிறோமோ நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராது. தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் யாக்கோபு 4:3. நாம் பாவத்தில் இருந்து கொண்டே கேட்பதினாலே, நம்ம தவறு செய்து கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு பதில் தருவார் இல்லையா? இதுக்கெல்லாம் நான் வசனம் போட்டிருக்கேன். யாக்கோபு 4:2, யாக்கோபு 4:3, சங்கீதம் 68:18, ஏசாயா 59:1-2. ஏழையின் கூக்குரலுக்கு நம் செவியை அடைத்துக் கொள்வதனால், நீதிமொழிகள் 21:11-13. தேவனுடைய பரிசுத்தவான்களை எதிர்ப்பதினால், எவ்வளவு நம்ம பாஸ்டர்ஸ பத்தி அப்படி பேசுறோம், இப்படி பேசுறோம், அந்த ஊழியக்காரரை பத்தி பேசுறோம், இவங்க பத்தி பேசுறோம். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. தேவனுடைய பரிசுத்தவான்களை எதிர்ப்பதனால், குறை சொல்வதனால், சங்கீதம் 18:40-41. அதை நான் இதை உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அதை வச்சு பாருங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறதினால், நீதிமொழிகள் 28:9. மற்றவர்கள் குற்றத்தை மன்னியாததினால், மத்தேயு 5:6. விசுவாசம் இல்லாததினால் இல்லையா? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஜெபிப்போம், ஆனா அது நடக்கலைன்னா எனக்கு அப்பவே தெரியும். மார்க் 11:22-23 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபிப்பது ஒண்ணு, ஜெபிச்சு முடிச்ச உடனே நம்ம சொல்றது ஒண்ணு. அவன் எங்க மாற போறான் இல்லையா? அப்ப அது விசுவாசம் இல்ல. விசுவாசம் இல்லாத ஜெபம் கேட்கப்படாது இல்லையா? ஆண்டருக்கு பிரியமே இல்ல. நம் இருதயத்தில் விக்கிரகங்களை வைப்பதினால், விக்கிரகம் இருதயத்துல எப்படி வைக்கிறது? விக்கிரகம் என்னென்ன விக்கிரகம்னு போட்டிருக்கு, பைபிள்ல போட்டிருக்கு இல்லையா? பணாச விக்கிரகம், நகாச விக்கிரகம், இது இல்லையே அது இல்லையன்றது விக்கிரகம். இந்த விக்கிரகம் செய்து வைக்கிறது அதுதான் விக்கிரகம் இல்ல இல்லையா? தேவையில்லாததெல்லாம் நம்ம விரும்புகிறது தான் விக்கிரகம் இல்லையா? நம் குடும்பத்தில் கொந்தளிப்பு, ஒரு மனதில்ல, கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனதில்ல, ஆண்டவர் கேட்கவே மாட்டார். 1 பேதுரு 3:7. அப்ப என்னென்ன காரணத்தினால நம்மளுக்கு பதில் கிடைக்கல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? நம்ம கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கணும். சரி, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எவ்வாறு ஜெபிப்பது? நிறைய பேர் சொல்றாங்க, பாஷையில பேசணும், மறுபாஷையில பேசணும், இப்படி எல்லாம் பண்ணாதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால நிறைந்து ஜெபிக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது தப்பு இல்லையா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பரிசுத்த ஆவியினால நிறைந்து எப்படி ஜெபிக்கிறது அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறதே பரிசுத்த ஆவியினால நிறைந்துதான் ஜெபிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ஆனாலும் கூட அதை பத்தி இன்னும் ஆழமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா 20:21. சரியா? அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதை பற்றி இந்த வசனம் கூறுது. 1-2 இடத்துலதான் ஆவிக்குள் ஜெபம் பண்ணின்னு போட்டிருக்கு பைபிளையே. இது ஒண்ணு. வேத வசனத்தை அறிவதுதான் நம் விசுவாசத்தை அதிகரிக்கிறது. அப்ப விசுவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசம் எப்படி வருது? வேத வசனத்தை அறிவதன் மூலமாகத்தான், அதை தியானிப்பதன் மூலமாக தான் நமக்கு விசுவாசம் வருகிறது. அப்ப அதனால்தான் தினமும் விசுவாசிகள் வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விசுவாசியின் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் உறுதி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவதன் மூலம் ஏற்படுகிறது. வசனம் 20 பார்த்தோம். ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வேத வசனத்தை தியானிப்பது மற்றும் ஜெபிப்பது ஆகிய இரண்டும் இணைந்து செல்ல வேண்டும். இல்லையா? ஒரு சிலர் மணிக்கணக்குல ஜெபிப்பாங்க, ஒரு சிலர் மணிக்கணக்குல வேதத்தை வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இது ரெண்டும் தப்பு. இல்லையா? ரெண்டும் ஈக்குவலா ரெண்டுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வேதத்தை மட்டும் வாசிக்கும் போது விசுவாசியின் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் ஏற்படும், ஆனா வல்லமை காணப்படாது. அறிவு இம்ப்ரூவ் ஆகும். இல்லையா? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், ஆனா ஒரு வல்லமை. யாருக்காவது ஜெபம் பண்ண சொல்லுங்க, ஐயோ நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாரு அப்படின்ற ஒரு நிச்சயம் இருக்காது. இல்லையா? நாம் வேதத்தை வாசிக்காமல் ஜெபத்தை மட்டும் செய்தால் விசுவாசத்தில் முன்னேற்றம் ஏற்படாது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும் போதுதான் நம் தேவைகளுக்காக ஜெபிக்கவும், தேவன் என்னென்ன அவரிடம் கேட்கலாம் என்று கூறியிருக்கிறாரோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளவும் முடியும். அப்ப ஆண்டவர் எதை விரும்புறாரு, என்ன நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறத அறிந்து கொள்ள நம்ம வேதத்தை வாசிட்டாதான் முடியும். ஜெபமும் வேத தியானிப்பும் இணைந்து செல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 6:4 பாத்தீங்கன்னா அவங்க ஜெபிச்சாங்க, வேத வசனத்தை மற்றவங்களுக்கு சொன்னாங்க, தியானிச்சாங்க, பெரிய அற்புதம் நடந்தது. பரிசுத்த ஆவியானவரில் நிறைந்து ஜெபிப்பது என்றால் என்ன? வசனம் 19 ஆவி இல்லாதவர்களுக்குமாமே என்று கூறப்பட்டுள்ளது. இதுலயே யூதா 19. ஜெபம் என்பது பரலோகத்தில் நம் சித்தம் நிறைவேறுவது அல்ல, தேவனுடைய சித்தம் பூமியில் நிறைவேறுவதே. இல்லையா? அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து அதற்காக ஜெபிப்பதுதான் ஜெபம். இல்லையா? இது வேணும் அது வேணும் கேட்கறது இல்ல. 2வது 1 யோவான் 5:14 என்ன சொல்லியிருக்குன்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம அறைக்குள்ள பிரவேசித்து தனிமையா ஜெபிக்கலாம், ஆனா உண்மையில நம்ம தனிமையா இல்ல, நம்ம தனிமையா ஜெபிக்கல. நாம் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த எண்ணம் எப்போதும் இருக்கணும். பரிசுத்த ஆவியான நம்மோடு கூட இணைந்திருக்கிறார். ரோமர் 8:26-27. தேவனுடைய மனதை ஆவியானவர் அறிந்திருப்பதனால் நாம் ஜெபிக்கும் போது நமக்கு உதவி செய்கிறார். அப்ப வசனம், ஆவியானவர், ஜெபம், இது 3 இணைந்து போகும்போதுதான் நம்ம ஆவியானவருடைய உதவியினால ஜெபிக்க முடியும். சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எபேசியர் 1:15. இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாசி எவ்வாறு பிதாவை அணுக வேண்டும் என்று ஆவியானவர் கற்றுத் தருகிறார். நாம் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி பிலிப்பியர் 3:3 பார்க்கிறோம். இப்ப ஆவியானவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். ஏனென்றால்
அவர்தான் நமக்குள் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுகிறார். சகரியா 12:10. விசுவாசி ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர் ஜெபிக்க உதவுகிறார். அப்போது தேவன் அந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கிறார். இவ்வாறு கட்டப்படும் விசுவாசியின் வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தை மிக 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 முக்கியமானது. அப்ப ஆவியானவர் மூலமா நம்ம ஜெபிக்கணும்னா வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய விருப்பம் என்ன, சித்தம் என்ன, அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து ஜெபிக்கும் போதுதான் ஆவியானவருடைய உதவியோட நம்ம ஜெபிக்க முடியும். அல்லாட்டி நம்ம ஆவியில ஜெபிக்க மாட்டோம், நம்ம மாம்சத்துல ஜெபிப்போம், ஆத்மாவில ஜெபிப்போம். நம்மளுடைய விருப்பம், வாஞ்ச, நம்மளுடைய கவலை, பாரம் இதெல்லாம் வச்சு நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதெல்லாம் ஆண்டவர் விரும்புவது. சரி, ஆவியில ஜெபிக்க 4 முக்கிய குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒண்ணு தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிப்பது. இல்லையா? தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு. இல்லையா? நான் எப்போதும் யோசிப்பேன், ஒரு பெரிய கோர்ட், அந்த கோர்ட்ல ஒரு பெரிய ஒரு ஜட்ஜி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப நிறைய இந்த லாயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த லாயர்ஸ் எப்படி தெரியுமா அவங்க வாதாடுவாங்க? அந்த கிபி காப்பு அந்த அந்த நம்பரை போட்டு இதன்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்கும்போது ஜட்ஜுக்கு ஓஹோ இது உண்மையாவே இது கொடுக்கப்பட வேண்டிய கேஸ்ன்னு தெரியும். அப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆவியானவர் நம்மோடு கூட இணைந்து கொள்வார். இல்லையா? வார்த்தைன்றது இயேசு கிறிஸ்து, ஆவியானவரும் இந்த இயேசு கிறிஸ்து இணையும் போது தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். 2வது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜெபிப்பது. என்ன ஆண்டவர் பேசுவாரா? ஆண்டவர் ஏதாவது நம்ம காதுல சொல்லுவாரா? இல்லையா? ஒருவேளை சொன்னாலும் சொல்லலாம். ஆனாலும் திரும்ப நான் சொல்றேன், வேதத்தை வாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போதுதான் அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். இல்லையா? நம்ம ஏதோ ஒரு கவலையில அப்படியே போயிட்டு இருப்போம். அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்துவாரு. அந்த வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசுவாரு. அது ஆவியிலே நம்ம ஜெபிக்க நம்மளுக்கு கிருபை செய்கிறது. 3வது, இயேசுவை நம் ஜெப பங்காளராக அவர் வைத்து அவர் மூலமாக ஜெபிப்பது. எப்பவுமே நான் போன வாரமே நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், நம்ம பிதாவிடத்துல ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கணும். ஏன் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நம்ம போறோம். இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்லும் போதே அவருக்கு ரொம்ப குஷி ஆயிடும். ஓ, இவ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறத ஆண்டவர் கேட்டுட்டே இருப்பாரு. இல்லையா? அப்ப இயேசுவை நம் பங்காளராக, ஜெப பங்காளராக அவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கணும். அப்ப ஆவியானவர் மூலமாக அது ஜெபிக்க நமக்கு உதவும். தேவன் நம் இருதயத்தில் தந்த வாஞ்சை விருப்பத்தின்படி ஜெபிப்பது. இன்றைக்கு நம்மளுடைய வாஞ்சை என்ன, விருப்பம் என்ன, எப்படி ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு ஒரு உபயோகமான கருவியா இருக்கணும், ஆண்டவரை எப்படி நேசிக்கணும், ஆண்டவரை எப்படி திருப்திப்படுத்தணும், அவருடைய வாஞ்சை எப்படி நம்ம நிறைவேற்றணும், அந்த வாஞ்சை விருப்பத்தின்படி நம்ம ஜெபிப்பது. ஆண்டி எப்படி நாங்க ஊழியம் செய்யறது, 4 பேருக்கு சொல்லி கொடுத்தா அவங்க கேட்பாங்களா அப்படின்னு இல்ல. உங்களுக்கு அந்த வாஞ்சியை கொடுத்திருக்கிறாரா? நிச்சயமா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களுக்கு உதவி செய்வாரு. அப்ப நம் இருதயத்தில் தந்த வாஞ்சை விருப்பத்தின்படி ஜெபிப்பது ஆவியானவர் மூலமாகத்தான் ஜெபிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெப வாழ்க்கை வல்லமை உள்ளதாக மாறுகிறது. இல்லையா? நீங்க நம்ம அங்க போக வேண்டாம், இங்க போக வேண்டாம், இவங்க ஜெபிங்க அவங்க ஜெபிங்கன்னு கேட்கவே வேண்டாம். நம்மளையே ஆண்டவர் ஜெப வீராங்கனைகளாக மாற்றுவார். அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்மளை ஜெபிக்க சொல்றாரு. நம்முடைய தேவையை சந்திக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்னென்ன தேவையோ, இன்னைக்கு தேவை, நாளைக்கு தேவை, நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்ன தேவையோ ஆண்டவர் அற்புதமா நடத்துவாரு. ஆனா ஆண்டவருடைய வாஞ்சி என்ன,
ஆண்டவருடைய ஏக்கம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, நம்மை கொண்டு என்ன அவர் செய்ய விரும்புகிறார், நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, அதை நம்ம எப்படி உபயோகிக்கணும், அதைத்தான் அவர் அவர் எதிர்பார்க்கிறார் இல்லையா? அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது, அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சி இருக்கும்போது ஆவியானவர் நம்மோட கூட இணைந்து கொள்கிறார். அதனால எனக்கு ஆவியில ஜெபிக்க முடியல, எனக்கு வந்து மறுபாஷை தெரியல, எனக்கு பற்பல பாஷை தெரியல, நான் ஜெபிக்கிறது ஆவியில தான் நிறைஞ்சு ஜெபிக்கிறேனான்னு எனக்கு எனக்கு தெரியல ஆண்டி அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம் இல்லையா? அப்ப ஆவியில ஜெபிக்கணும்னு நமக்கு சொல்றாரு, வார்த்தையின்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு, வார்த்தையை படிச்சு தியானிக்கணும், அதே நேரத்துல ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் செய்யும் போது நம்மை குறித்து ஆண்டவர் செய்த சித்தம், வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் நிச்சயமாய் நிறைவேறும். சரி, நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜெப வீரர்களாக மாற்ற வாஞ்சிக்கிறார். நான் கூட யோசிச்சேன், கடைசியில இந்த இதெல்லாம் முடிக்கும் போது எப்படி நம்ம ஒரு நோட் புக் போட்டு எப்படி ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம போறதுக்குள்ள நம்ம ஒவ்வொருவரும் ஜெப வீரர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெப வாஞ்சி நம்மளுக்குள்ள இருக்குதா இல்லையா? சரி, கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. டவுட் இருக்கா? நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் குறிச்சு நம்ம வேண்டுதல் பண்ணணும்னு சொல்லும்போது, நான் 2-3 சிஸ்டர்ஸுக்கு அவங்களுடைய ஏமாற்றப்படும் போது அவங்களுக்கு என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லியிருக்கேன், இந்த எரேமியா 30:16 இருக்கு பாருங்களேன், ஆதலால் உன்னை கொள்ளையாடுகளை கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன், உன்னை சூறையாடுவர்கள் சூறையாடுபடுவதன் வாசம் இருக்கு. அது அவ்வளவு மகிமையான வார்த்தை. அது சாட்சியா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க சொன்ன பிரகாரம் நாங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் சிஸ்டர்ன்றத அதே மாதிரி எங்களுக்கு ஆண்டவர் திருப்பி தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2-3 பேர். அந்த எரேமியா 30:16 அவ்வளவு மகிமையான வார்த்தை. வார்த்தையை குறிச்சு நம்ம ஜெபம் வேண்டுதல் பண்ணோம்னு அதுக்கு திவ்யா ஆண்டி டவுட் இருக்கா? இல்ல ஆண்டி, இல்ல ஆண்டி. அனு, யாருக்காவது क्वेश्चंस இருந்தா கேளுங்க, அதான் எனக்கு விருப்பம். அனு, புரியுதா? புரியுது ஆண்டி. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, மனுஷகுமாரன் நினைப்பதற்கும் அப்படின்னு அந்த வசனம் வருது. அந்த சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி வருது. அது ஆக்சுவலா அது ஜீசஸ் தானே அவங்க மனுஷகுமார் தேவகுமாரன் மென்ஷன் பண்றாருல்ல. ஏசு மனுஷகுமாரன்னா நம்மளதான் சொல்றாரு, நம்மள சொல்றாரு. மனுஷகுமாரன் நம்மள சொல்றாரு. அதே எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு அதே வசனம். ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, பாரம் இருக்கு அவருக்கு, நம்மளை குறித்த பாரம் அவருக்கு உண்டு. நிச்சயமா இது செய்யணும் என் பிள்ளை. பாரமா இல்ல, அவருடைய சித்தப்படி நம்ம